வணக்கம். இன்றைக்கி நம்ம 4th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஒர்க் புக்லேருந்து யூனிட் 6 திங்க் வைஸ்லி, அதாவது புத்திசாலித்தனமாக யோசி, இந்த பாடத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஸ்டோரி கொடுத்துருக்காங்க, ஒரு பேசேஜாக கொடுத்துட்டு அது கீழே கொஷின்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பேசேஜை பார்க்கலாம். முகுந்த் லீவ்டு வித் இஸ் ஃபாதர் இன் ஏ வில்லேஜ். முகுந்தன் வந்து அவனுடைய அப்பாவோட ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வந்தான். த வில்லேஜ் வாஸ் நியர் த ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் எ மவுண்டெயின். அந்த கிராமம் வந்து மலை அடிவாரத்தில் இருந்தது. மெனி வைல்ட் அனிமல்ஸ் லீவ்டு இன் த மவுண்டெயின். அங்கே வந்து நிறைய காட்டு விலங்குகள் அந்த மலையில் இருந்தன. தே ஹண்டட் த அனிமல்ஸ் இந்த வில்லேஜ். அதெல்லாம் வந்து அந்த கிராமத்தில் இருந்த விலங்குகள் எல்லாம் வேட்டையாடிச்சு. முகுந்த் மேட் டால்ஸ் அவுட் ஆஃப் த ட்ரை வுட். முகுந்து வந்து பொம்மைகளை செஞ்சான். அதுலனா அந்த காய்ந்த மரத்தில் இருந்து அவன் பொம்மைகளை செஞ்சான். அந்த பொம்மைக்கு பேர் வந்து மரப்பாச்சி பொம்மை. ஹி லேர்ன்ட் திஸ் ஆர்ட் ஃப்ரம் ஹிஸ் கிராண்ட் ஃபாதர். அவன் வந்து அதை வந்து அவங்க தாத்தா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டான். எவ்ரி ஒன் இன் த வில்லேஜ் லைக் இஸ் டால்ஸ். அந்த கிராமத்தில் இருந்த எல்லாருமே அவன் வந்து அவனுடைய பொம்மைகளை விரும்பினாங்க. இப்போ கொஷின் என்னென்னா, வேர் வாஸ் முகுந்த்ஸ் வில்லேஜ்? முகுந்தனுடைய வில்லேஜ் வந்து எங்கே இருந்தது? முகுந்த்ஸ் வில்லேஜ் வாஸ் நியர் த ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் எ மவுண்டெயின். மலையுடைய அடிவாரத்தில் இருந்தது. வாட் டிட் த வைல்ட் அனிமல்ஸ் டூ? வைல்ட் அனிமல்ஸ்லாம் என்ன பண்ணுச்சு? வைல்ட் animals hunted the animals in the village. What did முகுந்த் மேக் அவுட் ஆஃப் த wood? வுட்டு மரத்தில் இருந்து அவன் என்ன செஞ்சான்? முகுந்த் மேட் டால்ஸ் அவுட் ஆஃப் ட்ரை வுட். காய்ந்த மரங்கள்லேருந்து அவன் டால்ஸை செஞ்சான். ஹூ தாட் த ஆர்ட் டு முகுந்த்? அந்த கலையை வந்து அவனுக்கு யார் கற்றுக் கொடுத்தது? அவனுடைய கிராண்ட் ஃபாதர். இஸ் கிராண்ட் ஃபாதர் தாட் த ஆர்ட் டு முகுந்த். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பேசேஜை பார்க்கலாம். லாங் பேக், ரொம்ப நாளைக்கு அப்புறம், முகுந்த்ஸ் மதர் வாஸ் ஆல்சோ ஹாண்டட் பை வைல்ட் அனிமல்ஸ். முகுந்தோட அம்மாவும் அந்த வைல்ட் அனிமல்ஸால் வேட்டையாடப்பட்டாங்க. ஹி மேட் எ உட்டன் ஸ்டாச்சு ஆஃப் ஹிஸ் மதர். அவன் வந்து அவங்க அம்மாவுக்காக மரத்திலே வந்து ஒரு ஸ்டாச்சு செஞ்சான், சிலையை. ஹி ப்ரேட் டு த ஸ்டாச்சு எவ்ரிடே. அந்த சிலையை அவன் தினமும் ப்ரே பண்ணிட்டு இருந்தான். ஒன் நைட் ஹி சா இஸ் மதர் இன் இஸ் ட்ரீம். ஒரு நாள் அவன் கனவுல வந்து அவங்க அம்மாவை பார்த்தான். ஷீ செட் டு ஹிம். அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, பிளாஸ்டிக்ஸ் ஆர் டேஞ்சரஸ் டு அவர் எர்த். பிளாஸ்டிக்கெல்லாம் நம்ம பூமிக்கு வந்து ஆபத்தானது. ஷீ அட்வைஸ்ட் ஹிம் டு சேவ் த எர்த் ஃப்ரம் பிளாஸ்டிக்ஸ். அவங்க வந்து அட்வைஸ் பண்ணாங்க அவனுக்கு. ஹூம் டிட் முகுந்த் ப்ரே டு? முகுந்த் வந்து யார்கிட்ட ப்ரே பண்ணான் அப்படின்னா, முகுந்த் ப்ரேட் டு த ஸ்டாச்சு ஆஃப் ஹிஸ் மதர். அவன் வந்து அவனுடைய அம்மாவுடைய சிலையை தான் அவன் ப்ரே பண்ணான். நெக்ஸ்ட் கொஷின், டிட் முகுந்த் மேக் ஏ கிளே ஸ்டாச்சு ஆஃப் ஹிஸ் மதர்? அவங்க அம்மாவுக்கு வந்து அவன் வந்து கிளே ஸ்டாச்சு, களிமண்ணாலான சிலையை செஞ்சானா அப்படின்னு கேட்குறாங்க. நோ, இல்லை. முகுந்த் வந்து மரத்தாலான சிலையை தான் செஞ்சான். ஸோ நோ, முகுந்த் மேட் ஏ வுட்டன் ஸ்டாச்சு ஆஃப் ஹிஸ் மதர். ஆர் பிளாஸ்டிக் டேஞ்சரஸ் டு அவர் எர்த்? பிளாஸ்டிக்லாம் வந்து பூமிக்கு வந்து டேஞ்சரஸ், ஆபத்தான்னு கேட்குறாங்க. எஸ், பிளாஸ்டிக்ஸ் ஆர் டேஞ்சரஸ் டு அவர் எர்த். வாட் வாஸ் முகுந்த்ஸ் மதர் அட்வைஸ்? முகுந்த்ஸோட மதரோட அட்வைஸ் என்னென்னா, டு சேவ் த எர்த் ஃப்ரம் பிளாஸ்டிக்ஸ். பிளாஸ்டிக் இல்லாத பூமியை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய அட்வைஸ். இப்போ அடுத்த நெக்ஸ்ட் தேர்ட் பேசேஜ். இஸ் ஃபாதர் ஹேட் சம் கோட்ஸ், ஷீப்ஸ், கவ்ஸ் அண்ட் ஹென்ஸ். அவனுடைய அப்பா வந்து கோட்ஸு, ஷீப்பு, கவ்வு, ஹென்ஸ் எல்லாம் வச்சுருந்தாரு. ஹி வுட் டேக் தம் நியர் த ஃபாரஸ்ட் ஃபார் கிராசிங். அதெல்லாம் வந்து மேய்ச்சலுக்காக ஃபாரஸ்ட், காட்டுக்கு கூட்டிகிட்டு போனார். ஹி வுட் கம் பேக் இன் த ஈவினிங். அவர் மாலை நேரத்தில் தான் வருவார். ஒன் டே சம் அனிமல்ஸ் வி ஆர் மிஸ்ஸிங். ஒரு நாள் கொஞ்சம் அனிமல்ஸ் வந்து அதில் இருந்து காணாமல் போயிடுச்சு. ஆன் த வே த வைல்ட் டாக்ஸ் ஹண்டட் தெம். இந்த காட்டு நாய்கள் வந்து, அந்த ஓநாய்கள், காட்டு நாய்கள் வந்து அதை வந்து வேட்டையாடிச்சிருச்சு. ஹிஸ் ஃபாதர் வாஸ் சேட் அண்ட் ஸ்லீப்லெஸ். அவர் வந்து ரொம்ப சோகமாயிட்டார், அவருக்கு தூக்கமே வரல. இப்போ இந்த கொஷின்ஸ் என்னென்னா, வாட் அனிமல்ஸ் டிட் முகுந்த்ஸ் ஃபாதர் ஹாவ்? என்னென்ன அனிமல்ஸ் அவர் வச்சுருந்தாரு அப்படின்னா, முகுந்த்ஸ் ஃபாதர் ஹேட் சம் கோட்ஸ், ஷீப்ஸ், கவ்ஸ் அண்ட் ஹென்ஸ். வை டிட் ஹி டேக் த அனிமல்ஸ் நியர் த ஃபாரஸ்ட்? காட்டுக்கு அவர் ஏன் அதெல்லாம் கூட்டிகிட்டு போனாருன்னா, ஹி டுக் த அனிமல்ஸ் நியர் த ஃபாரஸ்ட் ஃபார் கிராசிங். மேய்ச்சலுக்காக கூட்டு போனார். வாட் ஹேப்பன் டு த அனிமல்ஸ்? அந்த அனிமல்ஸ்க்கெல்லாம் என்ன ஆச்சு? த வைல்டு டாக்ஸ் ஹண்டட் தெம். இந்த வைல்டு டாக் வந்து அதையெல்லாம் வேட்டையாடி சாப்பிட்டுடுச்சு. இப்போ அடுத்த பேசேஜ். முகுந்த் வாண்டட் டு ஹெல்ப் ஹிஸ் ஃபாதர். முகுந்த் வந்து அவங்க அப்பாவுக்கு உதவி செய்யணும்னு நினச்சான். ஹி மேட் எ வுட்டன் ட்ரம். அவன் வந்து ஒரு வுட்டில், மரத்தாலான ட்ரம்மை செஞ்சு கொடுத்தான். அட் நைட் இஸ் ஃபாதர் வுட் பீட் த ட்ரம் டு கீப் த வைல்ட் டாக்ஸ் அவே. அன்றைக்கி இரவு வந்து அவர் அப்பா வந்து அந்த ட்ரம்மை அடிக்கிறாரு. அதனால் அந்த வைல்டு அனிமல்ஸ் எல்லாம், அந்த டாக்ஸ் எல்லாம் வந்து அங்கே கிட்ட வராமல் இருக்கும் அப்படின்றதுக்காக. பட் வென் எவர் த சவுண்ட் ஸ்டாப்ட் த வைல்ட் டாக்ஸ் வுட் கம் அண்ட் அட்டாக் த அனிமல்ஸ் இன் தர். பட் வென் எவர் த சவுண்ட் ஸ்டாப்டு, எப்போ சத்தத்தை நிறுத்தினாங்களோ உடனே த வைல்ட் டாக்ஸ் வுட் கம் அண்ட் அட்டாக் த அனிமல்ஸ் இன் தர் ஹோம். உடனே அந்த வைல்ட் அனிமல்ஸ்லாம் வந்து அவங்க வீட்டில் இருந்த அனிமல்ஸை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இஸ் ஃபாதர் குட் நாட் ஸ்லீப் த ஹோல் நைட். அவங்க அப்பாவால் தூங்கவே முடியல அந்த இரவு முழுக்க. அந்த இரவு முழுக்க அவங்க அப்பாவால் தூங்கவே முடியல. இ ஃபெல்ட் டயர்டு அண்ட் பிகேம் சிக். அதனால் அவர் ரொம்ப வந்து டயர்ட் ஆகிட்டாரு, சிக், உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டார். இப்போ இதில் கொஷின்ஸ் என்னென்னா, ஹூம் டிட் முகுந்த் வாண்ட் டு ஹெல்ப்? முகுந்த் வந்து யாருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சான்?
முகுந்த் wanted to help his father. அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சான். What did he make for his father? அவங்க அப்பாவுக்காக அவன் என்ன செஞ்சான்? He made a wooden drum. wooden drum செஞ்சு கொடுத்தான். What happened to his father? அவங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சு? His father felt tired and became sick. அவங்க அப்பாவுக்கு வந்து டயர்ட் ஆகிட்டார், ரொம்ப சிக் ஆகிட்டார், உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டார். Did the wooden drum help his father to keep the wild dogs away? அந்த wooden drum வந்து அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுச்சா அப்படின்னா no. The wooden drum did not help his father to keep the wild dogs away. பார்க்கலாம். This time முகுந்த் had a different plan. இந்த முறை வந்து முகுந்தன் வந்து வேற ஒரு யோசனையை செய்கிறான். He went into the forest to find a dry wood. அவன் வந்து காட்டுக்கு போயிட்டு ஒரு காய்ந்த மரத்தை வந்து தேடுறான். He could not find any dry wood. அவனால் எந்த ஒரு காய்ந்த மரத்தையுமே அவனால் கண்டுபிடிக்க முடியல. His friends advised him to cut fresh trees. அவனுடைய நண்பர்கள் எல்லாமே பச்சை மரத்தை வெட்ட சொல்கிறாங்க. பட் he did not do that. ஆனால் அவன் அதை செய்யல. Finally he found some dry wood. கடைசியாக அவன் வந்து dry wood காய்ந்த மரத்தை அவன் வந்து கண்டுபிடிச்சிட்டான். He made wooden animals and wooden people out of dried wood. அவன் வந்து அந்த காய்ந்த மரத்தை வச்சு wooden animals மர பொம்மைகள், அதாவது மர விலங்குகளையும் மர மனிதர்களையும் அவன் அதை செஞ்சான். இப்போ why did he go into the forest? இதில் கொஷின் என்ன, அவன் ஏன் காட்டுக்கு போனான்? He went into the forest to find dry wood. காய்ந்த மரத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக போனான். What did his friends advise? அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன அட்வைஸ் பண்ணாங்க? பச்சை மரத்தை வெட்ட சொன்னாங்க. His friends advised him to cut fresh trees. Did he find dry wood? அவன் வந்து dry wood காய்ந்த மரத்தை கண்டுபிடிச்சானா அப்படின்னா yes, he found some dry wood. காய்ந்த மரத்தை கண்டுபிடிச்சான். ஓகே, அடுத்த கொஸ்டின், வாட் டிட் ஹி மேக் அவுட் ஆஃப் ட்ரைடு வுட்? அந்த காய்ந்த மரத்தை வச்சு அவன் என்ன பண்ணான்? ஹி மேட் வுட்டன் அனிமல்ஸ் அண்ட் வுட்டன் பீப்புள் அவுட் ஆஃப் ட்ரைடு வுட். அவன் வந்து வுட்டன் அனிமல்ஸ் மர விலங்குகளையும் மர மனிதர்களையும் அந்த காய்ந்த மரத்தை வச்சு செஞ்சான். ஓகே, இப்போ அடுத்த பேசேஜ் பார்க்கலாம். முகுந்த் மேட் தம் ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிஸ் ஹவுஸ். முகுந்த் வந்து அந்த பொம்மைகள்லாம் வீட்டு முன்னாடி நிற்க வச்சான். த வைல்ட் டாக்ஸ் வியர் ஃப்ரைட்டன்ட். காட்டு ஓநாய்கள் வந்து அதை பார்த்து பயந்தன. லேட்டர் தே டிட் நாட் கம் டு ஹாண்ட் த அனிமல்ஸ். அதுக்கப்புறம் அதை வந்து வேட்டையாடுறதே நிறுத்திடுச்சு, வரல. இஸ் ஃபாதர் ஹேட் ஏ குட் ஸ்லீப். அவங்க அப்பா வந்து நல்ல தூக்கம் வந்தது. தென் மெனி பீப்புள் இன் த வில்லேஜ் அண்ட் த டவுன் பாட் வுட்டன் டாய்ஸ் ஃப்ரம் முகுந்த். அப்புறம் அந்த கிராமத்தில் இருந்த மக்கள் எல்லாமே அந்த மரத்தாலான பொம்மைகளை முகுந்த் கிட்டேருந்து வாங்க ஆரம்பித்தாங்க. ஹி வாஸ் ஹாப்பி. அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஃபைனலி ஹி மேட் இஸ் மதர் ட்ரீம் கம் ட்ரூ. கடைசியாக அவங்க அம்மாவுடைய கனவு நிஜமாயிடுச்சு. த வில்லேஜ் பீப்புள் அவாய்டட் பிளாஸ்டிக் டாய்ஸ். இந்த கிராமத்து மக்கள்லாம் பிளாஸ்டிக் பொம்மைகளை அவாய்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. தே ஸ்டார்டட் டு யூஸ் வுடன் திங்ஸ். அவங்க வந்து மரத்தாலான பொருட்களை பயன்படுத்தினாங்க. இப்போ இதுலேருந்து என்ன கொஷின்ஸ்னா, டிட் த வைல்ட் டாக்ஸ் கம் பேக் டு ஹாண்ட் த அனிமல்ஸ்? மறுபடியும் அந்த வைல்ட் டாக்ஸ் காட்டு ஓநாய்கள் வந்து மறுபடியும் வந்து அந்த அனிமல்ஸை வந்து வேட்டையாட வந்ததா அப்படின்னா நோ, த வைல்ட் டாக்ஸ் டிட் நாட் கம் டு ஹண்ட் த அனிமல்ஸ். வாட் டிட் த வில்லேஜ் பீப்புள் பை ஃப்ரம் முகுந்த்? முகுந்த் கிட்ட இருந்து வில்லேஜ் பீப்புள் என்ன வாங்கினாங்க அப்படின்னா மரபொம்மைகளாக வாங்கினாங்க. த வில்லேஜ் பீப்புள் பாட் வுட்டன் டாய்ஸ் ஃப்ரம் முகுந்த். டிட் த ட்ரீம் ஆஃப் முகுந்த்ஸ் மதர் கம் ட்ரூ? ஹவ்? முகுந்தனுடைய அம்மாவுடைய கனவு வந்து நிஜமாச்சா எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், ஆமாம், முகுந்த்ஸ் மதர் ட்ரீம் கம் ட்ரூ. அவங்க அம்மாவுடைய கனவு நிஜமாச்சு அப்படின்னா த வில்லேஜ் பீப்புள் அவாய்டட் பிளாஸ்டிக் டாய்ஸ். பிளாஸ்டிக் பொம்மையெல்லாம் அவாய்ட் பண்ணாங்க. தே ஸ்டார்டட் டு யூஸ் வுடன் திங்ஸ். வுடன் திங்ஸை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸ்டோரிஸ் வந்து மாறி மாறி கொடுத்துருக்காங்க சென்டென்ஸில். இந்த சென்டென்ஸை நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி எழுதுகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன அப்படின்னு இங்கே நான் ஆர்டராக எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒன் வந்து முகுந்த் லிவ்டு வித் இஸ் ஃபாதர் இன் ஏ வில்லேஜ். செகண்ட் சென்டென்ஸு இஸ் ஃபாதர் ஹேட் சம் ஷீப், கோட்ஸ் அண்ட் ஹென்ஸ். தேர்ட் ஒன் வந்து ஒன் டே சம் அனிமல்ஸ் வி ஆர் மிஸ்ஸிங். ஃபோர்த் ஒன் த வைல்ட் டாக்ஸ் ஹண்டட் தெம். ஃபிஃப்த் சென்டென்ஸ் வந்து முகுந்த் வாண்டட் டு ஹெல்ப் ஹிஸ் ஃபாதர் அண்ட் ஹி மேட் எ வுடன் ட்ரம். சிக்ஸ்த் ஒன் வந்து இஸ் ஃபாதர் பீட் த ட்ரம் டு கீப் த வைல்ட் டாக்ஸ் அவே. செவன்த் ஒன்று பட் த வைல்ட் டாக்ஸ் கண்டினியூ டு ஹாண்ட் த அனிமல்ஸ். எயித் ஒன் முகுந்த் ஹேட் ஏ டிஃப்ரெண்ட் பிளான். நைன்த் ஒன் ஹி மேட் வுட்டன் அனிமல்ஸ் அண்ட் வுட்டன் பீப்புள் டு பிளேஸ் தெம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஹவுஸ். 10th one, from that day Mukund and his father had a good sleep. Topic given to you, write it here. இப்போ இதில் டாபிக்ஸ்லாம் நிறைய இருக்குது. என்னென்னா த அனிமலு, பேர்ட்ஸு, ஃப்ளவர்ஸு, திங்ஸு, அந்த மாதிரி டாபிக்ஸ் இருக்குது. ஸோ அந்த டாப்பிக்கில் என்ன டாபிக் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அதை பற்றி நீங்கள் எழுதணும். அனிமலாக இருந்தால் என்ன அனிமல் உங்களுக்கு பிடிக்கும் அதை பற்றி, ஃப்ளவராக இருந்தால் என்ன ஃப்ளவர் உங்களுக்கு பிடிக்கும் அதை பற்றி எழுதணும். வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், அந்த மாதிரி என்ன டாபிக் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அங்கே சென்டென்ஸை மேக் பண்ணும். ஸோ இங்கே நான் அனிமலுக்கு எழுதியிருக்கேன். The animal. I like elephants. Elephants are black or grey.
they are very big animals, they have trunks, they live in a forest, we can also see them in the zoo. ஸோ இந்த பிளேஸில் டாபிக் வந்து அனிமல். ஸோ அனிமல்ஸை வச்சு எழுதிட்டோம். ஒருவேளை ஃப்ரூட்ஸ் கொடுத்தா என்ன ஃப்ரூட்டை பற்றி எழுதலாம், ஜாக் ஃப்ரூட், மேங்கோ, அந்த மாதிரி மேங்கோ அந்த மாதிரி போட்டு அந்த ஃப்ரூட்ஸை பற்றி ஒரு சென்டென்ஸ், ஃபியூ சென்டென்ஸ் எழுதலாம். இல்லை ஃப்ளவர் இருந்தால் என்ன ஃப்ளவர் உங்களுக்கு பிடிக்குமோ அதை போட்டு ஃப்ளவர்ஸை பற்றி ஒரு ஃபியூ சென்டென்ஸ் எழுதணும். ஸோ இதுக்கு வந்து நான் சிம்பிளாக ஒரு சின்ன க்ளூஸ் மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து மை ஜேர்னல். இப்போ வந்து அகிலனை பற்றி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களை பற்றி நீங்கள் எழுதணும். ஸோ ஐ ஆம் நகுலன், நான் நேம் போட்டிருக்கேன், உங்கள் நேம் போட்டுக்கோங்க. ஐ லிவ் இன், என்ன பிளேஸில் நீங்கள் இருக்கீங்க. தெர் இஸ் எ பிக் லேக் இன் மை வில்லேஜ். இங்கே வந்து பாண்டுன்னு கொடுத்துருக்காங்க இந்த பேசேஜில், நான் வந்து லேக் அதாவது ஏரியை போட்டிருக்கேன். உங்கள் வில்லேஜ் பக்கத்தில் என்ன இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. பாண்டோ, லேக்கோ இல்லை ரிவரோ என்ன இருக்கோ அதை போட்டுக்கலாம். பீப்புள் யூஸ் த வாட்டர் டு ட்ரிங்க், ஸோ வி கீப் இட் க்ளீன், வி டு நாட் த்ரோ எனி ரப்பிஷ் இன் டு த லேக். We can see many lotuses in the lake. We like to play near the lake. We are fond of this lake. Thank you.